இது வந்து மதர் மேரியுடைய மாதம் உங்களுக்கு தெரியும். மதர் மேரிக்கும் உங்களுக்குமான உறவு, பக்தி முயற்சி எப்படி இருக்கிறது அதை சொல்லுங்களேன். ஆக்சுவலி என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து மதர் மாரி என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா மூலயமா தான். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா பேரும் ஆக்சுவலி மேரி ஆஷா. அண்ட் அவங்க வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்க. எங்கள் அம்மா லைக் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அனிமிக்காக இருந்தாங்க. அண்டு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப பிளட்டில் ரொம்ப கம்மியாயிட்டு 3க்கு கீழே 2.9 அந்த மாதிரி இருந்தாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து மாதாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. மாதா பாட்டு அதிகமாக பாடுவாங்க. எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க. நிறைய மாதா பாட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலலாம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. பட் ஒரு தடவை நான் கஷ்டப்பட்டு ஒரு தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது எதுவுமே தெரில அப்படின்னு இருக்கும்போது ஐ யூஸ் டு ப்ரே ஆல்சோ. நான் எங்கள் அம்மா வந்து லைக் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு பாஸ்ட் 1 இயராக எனக்குள்ள ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து ஒரு விஷயத்த வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஒரு பாஸ்ட் 1 இயராக தான். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக ஒரு நாட்டம் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பர்சனல் இம்பேக்ட். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சிக்காக இருந்தாலும் அவங்க வந்து அதுலேருந்து வெளில கொண்டு வந்தது அவங்களும் சரி நானும் சரி மாதாவோட ஒரு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, எங்கள் அம்மா வந்து நாங்கள் வீட்டில் குடும்ப ஜெபமாலை பண்ணுவோம். குடும்ப ஜெபமாலை பண்ணும்போது எங்கள் அம்மா சிக்காக இருக்கும்போது பெட்டில் இருந்து நான் எங்கள் அம்மா கூட இருந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ரோசரி பண்ணும்போது எங்கள் அம்மாவோட பண்ணும்போது அது வந்து எங்கள் அம்மாவுக்கு முடியலனாலும் ரோசரி பண்ணும்போது எங்கள் அம்மா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட். இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய செய்தி ஏதேனும் இருக்கிறதா? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சஜஷனாக சொல்ல முடியும். அது கேட்காதது அவங்க வந்து சுயமாக தான் முடிவெடுக்கணும். நம்ம வந்து யாரையுமே நீ வந்து இப்படி தான் பண்ணணும் நம்மளால் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டாலுமே எதையுமே பார்த்ததை அப்படியே நம்பாமல் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது என்ன இருக்குன்றத உண்மையான நிலவரத்தை அவங்க புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப அவசியமான விஷயம். இது சொன்னால் அதை அப்படியே அப்சல்யூட்னு நினைக்காம அவங்க வந்து எது கரெக்டாக இருக்கோ அதில் வந்து அவங்க செயல்படணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நன்றி அப்ரஹாம். நீங்கள் அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. மதர் மேரிக்கும் உங்களுக்குமான பக்தி முயற்சிகள் பற்றி அழகாகவே சொன்னீங்க. உங்களது வாழ்க்கையை சிறக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். நன்றி.